Hallelujah. 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 Dear brothers and sisters, we are going to offer ourselves to Jesus in this moment of adoration. இந்த நாட்களின் ஆராதனையின் வேளையில் நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். Let us believe in the power of the Lord ஆண்டவருடைய வல்லமையை நம்புவோம். as we will pray for our dearly departed. எங்களை நீங்கி சென்ற அன்பார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற நேரத்தில் We will pray through the intercession of all the saints. சகல புனிதர்களுடைய பரிந்துரையின் மூலம் நாங்கள் மன்றாடுவோம். So let us bring all our prayers into the presence of Jesus. ஆகவே எங்கள் எல்லா ஜெபங்களையும் இயேசுவின் பிரசன்னத்திற்கு நாங்கள் எடுத்து வருவோம். And offer our hearts to the Lord. எங்கள் உள்ளங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Let us all kneel. நாங்கள் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. You offer your whole family to Jesus here when we are singing these words. இந்த வார்த்தைகளை பாடும் பொழுது உங்கள் முழு குடும்பத்தையும் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். You are not adoring Jesus all by yourself. நீங்கள் உங்கள் தனியாக இயேசுவிடம் வரவில்லை. You are adoring Jesus along with your family. உங்கள் முழு குடும்பத்துடன் சேர்ந்து இயேசுவை ஆராதனை செய்கிறீர்கள். So offer your whole family as you adore the Lord. ஆகவே இயேசுவை ஆராதனை செய்யும் நேரத்தில் முழு குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. When you're adoring Jesus not only with your goodness but with your weakness as well. இயேசுவை ஆராதனையும் செய்யும் பொழுது உங்கள் நல்ல நடத்தைகளோடு மட்டுமல்ல உங்கள் பலவீனங்களுடன் சேர்ந்து இயேசுவை ஆராதனை செய்யுங்கள். There are so many mistakes in us. எங்களுக்குள் எவ்வளவோ தவறுகள் இருக்கின்றன. There are so many areas of weakness in us. எங்களுக்குள் பலவீனமான பகுதிகள் ஏராளமாக இருக்கின்றது. When we are offering ourselves, Jesus does not reject us because of our weakness. நாங்கள் எங்களை இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்கள் பலவீனம் காரணமாக இயேசு எங்களை ஒதுக்கி விட மாட்டார். But he blesses us in spite of our weakness. எங்கள் பலவீனங்கள் இருந்த போதிலும் அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். So once again when we sing these words of adoration, ஆகவே மீண்டும் நாங்கள் இந்த ஆராதனையின் வரிகளை பாடுகின்ற இந்த வேளையில் let us offer ourselves with all our weaknesses. எங்கள் பலவீனங்களோடு சேர்ந்து எங்களை ஆண்டவரிடம் கையளிப்போம். Let us offer ourselves with all our faults. எங்கள் தவறுகள் குற்றங்களுடன் சேர்த்து ஆண்டவரிடம் எங்களை கையளிப்போம். And humble ourselves and adore him. இயேசுவின் முன்னால் எங்களை தாழ்ந்து பணிந்து அவரை ஆராதனை செய்வோம். As we sing and adore him again. மீண்டும் இயேசுவை ஆராதனை செய்ய அந்த பாடலை பாடுகின்ற இந்த நேரத்தில் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
உண்டாக கடவது. You bring to Jesus all the prayers that are dear to your heart. உங்கள் உள்ளத்திற்கு நெருக்கமாயிருக்கிற எல்லா செபங்களையும் இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். Whatever you have come here praying for, எதற்காக மன்றாட நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள், you offer it to Jesus here now. இந்த நேரத்தில் இயேசுவிடம் அவற்றை ஒப்புக் கொடுங்கள். And ask the Lord for His mercy and grace. இயேசுவின் கிருபையையும் இரக்கத்தையும் மன்றாடுங்கள். When you adore Jesus, you pray that the Lord's mercy and grace falls upon every intention you place at His feet. ஆண்டவரை ஆராதனை செய்யும் இந்த நேரத்தில் அவரது இரக்கமும் கிருபையும் எல்லா மன்றாட்டுகள் மீதும் விழ வேண்டும் என்று சபியுங்கள். Jesus is interested in your life. இயேசுக்கு உங்கள் வாழ்க்கை மீது அக்கறை உண்டு. Jesus is interested in your problems. உங்கள் பிரச்சனை மீது இயேசுவுக்கு அக்கறை உண்டு. Jesus is interested in your struggles. உங்கள் குழப்பங்கள் மீது இயேசுவுக்கு அக்கறை உண்டு. Jesus sees your tears. இயேசு உங்கள் கண்ணீரை காண்கிறார். Jesus hears your cry. இயேசு உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்க்கிறார். Jesus feels your pain. இயேசுவுக்கு உங்கள் வேதனை விளங்குகிறது. With all of that, you offer all your intentions in adoration. இவை எல்லாவற்றையும் சேர்த்து உங்கள் எல்லா மன்றாட்டுகளையும் இயேசுவிடம் And ஒப்புக்கொடுங்கள். with one heart we sing out and adore the Lord. ஒரே மனதாய் ஆண்டவரை ஆராதனை செய்து பாடுவோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும், சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அல்லேலூயா, ஆராதனை இயேசுவுக்கே. அல்லேலூயா, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் புயலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் என் முன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. எல்லாருமாய் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே.
சுபக்கே. Offer up every part of our life எல்லா வாழ்க்கையின் அனைத்தையும் ஆண்டவரிடம் and ஒப்புக்கொடுங்கள். adore Jesus with all your heart. முழு உள்ளத்தோடு அவரை ஆராதனை செய்யுங்கள். சுபக்கே. Give all your praise to the Lord. எல்லா சபங்களையும் ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். சுபக்கே. Give all your difficulties to the Lord. எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவரிடத்தில் உயர்த்துங்கள். Offer all your weaknesses to the Lord. உங்கள் எல்லா பலவீனங்களையும் அவரிடத்தில் உயர்த்துங்கள். Let the power of Jesus flow into you. இயேசுவின் பிரசன்னம் உங்களோடு வழிந்து வரட்டும். Adore Him with all your heart. உங்கள் முழு உள்ளத்தோடு அவரை ஆராதனை செய்யுங்கள். சுபக்கே. Let the grace of Jesus touch your heart. இயேசுவின் கிருபை உங்களை தொடட்டும் இந்த நேரத்தில். All your sicknesses you offer to the Lord. எல்லா நோய்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆராதனை. Offer everything to Jesus. எல்லாவற்றையும் இயேசுவுக்கு Offer ஒப்புக்கொடுங்கள். your sicknesses to Jesus. உங்கள் நோய்களை அவரிடத்தில் Offer your ஒப்புக்கொடுங்கள். battles to Jesus. உங்கள் எல்லா கஷ்டங்களையும் அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Offer your weakness to Jesus. உங்கள் பலவீனங்களை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Offer your failures to Jesus. உங்கள் தோல்விகளை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Give it all into the presence of Jesus எல்லாவற்றையும் இயேசுவின் பிரசன்னத்தில் and ஒப்புக்கொடுங்கள். sing in adoration of the Lord. ஆண்டவரை பாடி ஆராதனை we ஆராதனை sing. ஹாலே ஹாலே ஹalleluya. எல்லோரும் ஆராதனை இயேசுவுக்கே என்று பாடுவோம். ஹalleluya. ஹalleluya. ஆராதனை 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 இயேசுவே. We pray. Hallelujah. நாங்கள் சபிப்போம். With all our heart we pray உங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் for the சபிப்போம். power of the Lord to flow into us. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மீது Even as we adore Jesus, இயேசுவை ஆராதனை let செய்யுங்கள். the power of Jesus flow into us. இயேசுவின் ஆராதனை எங்கள் மீது May the வழிந்து anointing of வரட்டும். Jesus flow into us. இயேசுவின் அபிஷேகம் எங்கள் மீது வழிந்து May the வரட்டும். healing of Jesus flow into us. இயேசுவின் குணமாக்கும் வல்லமை எங்கள் மீது வழிந்து வரட்டும். இயேசுவுக்கே. Pray with all our heart. முழு உள்ளத்தோடு சொல்லுங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. உங்கள் குரல்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. Once again we pray. மீண்டும் நாங்கள் சபிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை இயேசுவுக்கே. Offer your whole family and you pray. முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இயேசுவுக்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை இயேசுவுக்கே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Raise your voices. உங்கள் குரல்களை உயர்த்தி ஆண்டவரை With ஸ்துதியுங்கள். all your heart you praise முழு God. உள்ளத்தோடு ஆண்டவரை With துதியுங்கள். all your mind you praise முழு God. மனதோடு ஆண்டவரை துதியுங்கள். Hallelujah, 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 hallelujah. Raise your voices with all your heart. குரல்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதியுங்கள். Praise God with all your heart. முழு உள்ளத்தோடு ஆண்டவரை Cry ஸ்துதியுங்கள். out to Jesus with all your heart. சத்தமாக ஆண்டவரை துதியுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. ஆராதனை, 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 hallelujah. ஆராதனை இயேசுவே. Shabramalaga, ஆராதனை இயேசுவே. Sheharamalaga, ஆராதனை இயேசுவே. ஆராதனை. Yeshua, Yeshua, Yeshua. ஆராதனை, ஆராதனை. Yeshua, Yeshua,
இயேசுவே இயேசுவே ஆராதனை இயேசுவே இயேசுவே ஆராதனை All of us sing together. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. The Lord is touching many of us at this moment. இந்த நேரத்தில் எங்களில் பலரை ஆண்டவர் தொடுகிறார். The grace of Jesus is flowing through. இயேசுவின் கிருபை வழிந்து வருகிறது. Someone who is praying for a child who is around 4 or 5 years old, but the child does not speak words clearly. The Lord is touching the tongue of that child. 4 அல்லது 5 வயதுடைய ஒரு சிறு பிள்ளைக்காக சபிக்கின்ற ஒருவர், இந்த பிள்ளை இன்னும் தெளிவாக வசனங்கள் உச்சரிப்பதில்லை, பேசுவதில்லை. இந்த பிள்ளையின் நாக்கை ஆண்டவர் இந்த நேரம் தொடுகின்றார். Someone who is struggling with the elbow on your left hand, the Lord is touching and healing you. உங்களது இடது கை முழங்கையை வேதனை இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Someone having a problem on the left side of your abdomen, the Lord is touching and healing. It is like cramps that you get. There's a lot of muscular pain that is there on the left side of your abdomen. The Lord is touching. வயிற்றின் இடது பக்கத்தில் தசையில் எந்த நேரமும் வலி எடுக்கின்ற ஒருவர், அடிக்கடி இடது பக்கத்து வயிற்றில் வலி எடுக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Hallelujah. 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 There is a young person over here who has terrible fear of darkness. இங்கே ஒரு இளையவர் இருக்கின்றார். உங்களுக்கு இருட்டை, அந்தகாரத்தை கண்டால் சரியான பயம். You will never be found around alone in darkness. ஒரு நாளும் தனியாக நீங்கள் இருட்டிற்குள் செல்ல மாட்டீர்கள். The Lord is delivering you from that fear. இந்த பீதியில், பயத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிறார். Someone's ears, your hearing is not very clear in one ear. The Lord is healing. ஒரு பக்கத்து காதில் செவிப்புலன் குறைந்த தெளிவில்லாமல் கேட்கின்ற ஒருவரை ஆண்டவர் அந்த காதை தொடுகிறார். Someone who had a baby some time back, after that the heel of your foot pains a lot, but it has happened after your pregnancy, after your delivery. The heel of your foot, the Lord is touching and healing now. சில வருடங்களுக்கு முன் கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுத்ததன் பின்பாடு குதிக்கால் அடிக்கடி வலி எடுக்கின்ற ஒருவர், அதாவது குழந்தை பிறந்த பிற்பாடு குதிக்காலில் மிக மோசமான வலி எடுக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்கின்றார். Hallelujah. 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 Those of you who want to be seated, you can be seated. Those who want to kneel, you continue to kneel. அமர வேண்டுமென்றால் நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்து கொள்ளலாம். மற்றவர்கள் தொடர்ந்து முள்ளந்தாள் படியிட்டு இருக்கலாம்.
At this moment, we are going to pray for the intercession of all the saints. இந்த நேரத்தில் எல்லா புனிதர்களுக்குமான புனிதர்களின் பரிந்துரைக்காக நாங்கள் மன்றாடப் போகின்றோம். Today is a very special day in the church. இன்று திருச்சபையின் ஒரு விசேடமான நாள். When the whole church celebrates the holiness of the saints. உலகத்தில் முழு திருச்சபையுமே புனிதர்களுடைய தூய்மை அந்த புனிதத்துவத்தை கொண்டாடுகின்ற நாள் இது. Today all the saints in heaven intercede together when the church prays. இன்று விண்ணகத்தில் இருக்கிற எல்லா புனிதர்களும் திருச்சபையானது ஒன்றாய் செபிக்கும் பொழுது எங்களுக்காக எல்லாரும் அவர்கள் பரிந்துரை செய்கிற நாள். Not just one saint but all the saints in heaven pray together. ஒரு புனிதர் மட்டுமல்ல சகல புனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து செபிக்கின்ற நாள். Imagine how powerful that will be. யோசித்து பாருங்கள் எவ்வளவு ஒரு வல்லமை அதில் இருக்கிறது. When all the saints will be praying together. எல்லா புனிதர்களும் ஒரே மிக்க ஒன்றாய் செபிக்கும் பொழுது. So at this moment we offer the litany of the saints in honor of their holiness. புனிதர்களுக்கான அந்த செபத்தை இப்பொழுது அவர்களுடைய புனிதத்துவத்திற்கு அர்ப்பணம் செய்து நாங்கள் செபிப்போம். And we invite them to pray for us. எங்களுக்காக செபிக்கும்படி அவர்களை அழைப்போம். Let us invite the intercession of all the saints. எல்லா புனிதர்களுடைய பரிந்துரையும் இந்த நேரத்தில் வேண்டி நிற்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாயே இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மதலேன் மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து சீடர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லோரன்சியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து மறைசாட்சிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சிலுவை அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
புனித பிலிப்பினேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வின்சென்டி பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா திரேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித நிக்லஸ் முனிந்திரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிருள்ள இறைவனின் திருமகனான இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோ. கிறிஸ்துவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, தயவாய் செவி சாய்த்தருளும். மூவரு இறைவனுக்கே மகிமை, மூவரு இறைவனுக்கே மகிமை. மரியே வாழ்க. All of us raise our voice, praise Jesus along with all the saints. All the saints are praising God. Join the saints in praising God. Hallelujah, 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 Offer your families and pray. Offer your families and pray. Offer your families and praise God. Each member of your family you offer and praise God. நன்றி
hallelujah, 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 hallelujah. The Lord is reuniting parents with children who have left the family. குடும்பத்தை விட்டு விலகி சென்ற பல பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் ஆண்டவர் ஒற்றுமையாக்குகிறார். This is happening through the intercession of all the saints. சகல புனிதர்களுடைய பரிந்துரையினால் இந்த ஒன்றிணைப்பு நடைபெறுகிறது. Hallelujah. 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 A person who has had two failed businesses, the Lord is touching and blessing you. What you're going to start now, the Lord will make it bear fruit in abundance. 2 முறை வியாபாரத்தில் தோல்வி கண்ட ஒருவரை ஆண்டவர் சொல்கின்றார், அடுத்து நீங்கள் தொடங்குகின்ற வியாபாரத்தை ஆண்டவர் கனி பெற பொழியச் செய்வார் என்று. Hallelujah. 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 A person who struggles to pray, the Lord is touching and blessing you. சபிக்க கஷ்டப்படுகின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொடுகின்றார், ஆசீர்வதிக்கிறார். Sometimes you fall asleep very soon, immediately as the prayer starts. சிலவளை சபிக்க அமர்ந்த உடனே, சபம் தொடங்கின உடனேயே உங்களுக்கு தூக்கம் வந்து விடுகிறது. Sometimes you start getting filthy thoughts in your mind during prayers. சிலவளையில் சபத்தின் பொழுது அசுத்தமான சிந்தனைகள், யோசனைகள் உங்கள் மனதில் The Lord is delivering you from that. ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறார். And giving you the grace of powerful prayer. வல்லமை மிகுந்த சப வாழ்க்கைக்கான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். Hallelujah. 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 There is a person here who is feeling very insecure about your job. You feel that you're not good enough to do that job. இங்கே ஒருவர் இருக்கின்றீர்கள், நீங்கள் செய்யும் தொழிலுக்கு நீங்கள் போதியமானவன் அல்ல, நீங்கள் அந்த தொழிலை செய்ய உங்களுக்கு தகுதி இல்லை என்ற குறைவு மனப்பான்மை இருக்கின்ற ஒருவரான. Every time you go for your job, you're going in fear because you feel you don't have the capabilities for that job. நீங்கள் தொழிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் பயத்தோடு செல்கின்றீர்கள். காரணம், இந்த தொழிலை செய்ய தகமைகளோ உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். The Lord says He will be your strength. ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களுக்கு உறுதியாக வருவார். And your job itself will become a testimony to how Jesus works miracles for you. உங்களுடைய தொழில் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்வதற்கு ஒரு சாட்சியாகவே உங்கள் தொழில் மாறும். Hallelujah. 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 Our God is filled with mercy. ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர். He pours out His mercy when we cry to Him. அவர் தம் இரக்கத்தை எங்கள் மீது பொழிவார், அவர் மீது மன்றாடும் பொழுது. This is the hour of the Lord's passion. இது ஆண்டவருடைய இரக்கத்தின் தருணம். It is the hour of the divine mercy. இறை இரக்கத்தின் நேரம் இது. As we are going to pray the chaplet of mercy, அந்த இறை இரக்கத்தின் ஜெபத்தை சொல்கின்ற நேரத்தில் you pray it with great passion. நீங்கள் ஆழமாக நீங்கள் சபியுங்கள். That the heavens will open out. அப்பொழுது வானம் திறந்து and the mercy of God will flow into your life and into your family. ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பம் மீதும் இறங்கி வர வேண்டும். Those of us who can kneel, let us kneel. முழந்தாள் படியிட கூடியவர்கள் முழந்தாள் படியிடுங்கள். As we pray the chaplet of mercy. இறை இரக்கத்தின் இந்த மன்றாட்டை ஒப்புக் கொடுக்கின்ற இந்த நேரத்தில்
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே நேர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய தண்ணீரே, உன்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உன்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரே, உன்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் தூயதென போற்றப்படுக. உம்முடைய ராஜ்யம் வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கையின் அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவாகி தூய கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். In this first decade of the chaplet, let us offer and pray for our families. இந்த முதலாவது காரணிக்கத்தை எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் செபிப்போம். Let the mercy of God touch the weakest members of our family. எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மிகவும் பலவீனமான நபரை Those who are ஆண்டுடைய இரக்கம் தொடட்டும். those who are weakest in their spiritual life, ஆன்மீக வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கின்றவர்கள், those who are emotionally very weak, உள ரீதியாக பலவீனமாக and இருக்கிறவர்கள், those who are physically very weak. உடல் ரீதியாக பலவீனமாக Let the இருக்கிறவர்கள், Lord's mercy flow into them. ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மீது பொழிந்து வரட்டும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். In the second decade of the chaplet, let us pray and offer up all relationships that are broken. இந்த இரண்டாவது காரணிக்கத்தை முறிந்து போன சகல உறவுகளுக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். God's mercy wants that all relationships should be healed. ஆண்டவருடைய இரக்கத்தின் சித்தம் என்னவென்றால் எல்லா உறவுகளும் குணமாக்கப்பட வேண்டும். We should not be living in broken relationships. நொறுங்கி போன உறவுகளோடு நாங்கள் வாழக்கூடாது. So offer all those relationships that are broken and disturbed. அவை உடைந்து போன குழம்பியுள்ள எல்லா உறவுகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். Let the mercy of the Lord bring it healing. ஆண்டவருடைய இரக்கம் அதன் மீது குணமாக்குதலை கொண்டு வரட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். In this third decade of the chaplet, let us pray in a special way for all our financial burdens. இந்த மூன்றாவது காரணிக்கத்தில் எங்களுடைய எல்லாவித பண பொருளாதார பிரச்சனைகளுக்காகவும் மன்றாடுவோம். All the debts that we have to pay back, நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் தொல்லைகள் அனைத்துக்காகவும், all the loans that we have taken. நாங்கள் எடுத்திருக்கிற எல்லா கடன்களுக்காகவும், People have taken loans from us, but they have not returned the money. எங்களிடம் கடன்களை பெற்று அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்காகவும், The salary that we get and is not enough to feed the family.
எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளமானது குடும்பத்தை பராமரிக்க போதுமானதாக இல்லாமல் இருக்கின்ற காரணத்திற்காகவும் all your financial burdens you offer to God's mercy. உங்களுடைய சகல பண பொருளாதார பிரச்சனைகளை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். In this next decade of the chaplet, you offer all your terminal sicknesses, anyone who is suffering from sicknesses in your family. குணமாகாத குணம் பெற முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்கள் குடும்ப அங்கத்தினரை அந்த நோய்களை இப்பொழுது ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Even medical science cannot heal. மருத்துவ விஞ்ஞானத்தால் கூட இந்த குணத்தை குணமாக்குதலையும் கண்டுபிடித்திராத நோய்களை You are depending completely on the Lord for healing. முழுமையாக ஆண்டவரிடத்தில் குணம் பெறுவதற்காக தங்கியிருக்கின்றவர்கள். Into all the sicknesses, எல்லா சகல விதமான நோய்களும் let the Lord's mercy flow. ஆண்டவருடைய இரக்கம் அதன் மீது வழிந்து வரட்டும். Let the Lord's mercy heal. ஆண்டவருடைய இரக்கம் உங்களை குணமாக்கட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். In this final decade of the chaplet, let us pray for our souls. இந்த கடைசி காரணக்கத்தில் எங்களுடைய ஆத்மாக்களுக்காக செபிப்போம். That our souls will never be lost to the evil one. எங்களுடைய ஆத்மாக்கள் ஒரு காலம் எதிரியின் கை வலையில் சிக்காமல் That இருப்பதற்கு Jesus' mercy will protect our soul. இயேசுவின் இரக்கம் எந்த நேரமும் எங்கள் ஆத்மாக்களை காப்பாற்ற வேண்டும். There is so much of evil that happens around us. எங்களை சூழ மிக கொடூரமான செயல்கள் நடைபெற்றுக் There are கொண்டிருக்கின்றன. so many temptations that take place around us. எங்களை சூழ பல பாவ சோதனைகள் இருக்கின்றபடியால் Let us pray that the Lord's mercy will protect us. ஆண்டவருடைய இரக்கம் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி செபம். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியறலாம். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தரலாம். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தரலும். ஆமென். Let us all be seated. நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Tomorrow and this month is a very special month for us. நாளைய தினமானது ஒரு விசேடமான இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விசேடமான மாதம். As we pray for all the souls of the ones who have passed away from our families. எங்கள் குடும்பத்தில் இருந்து மரித்த அனைவருக்காகவும் நாங்கள் செபிக்கின்ற மாதம். Today the whole church is praying together இன்று முழு திருச்சபையுமே ஒன்றாக செபிக்கின்றது. for all the souls who have passed away. மரித்து போன சகல ஆத்துமாக்களுக்காகவும், all the souls who are in purgatory, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற சகல ஆத்துமாக்களுக்காகவும், so that one day they will find their union with Jesus. ஒரு நாள் அவர்கள் இயேசுவோடு இணைந்து கொள்வதற்காக. So today we pray for them. ஆகவே இன்று அவர்களுக்காக செபிக்கின்றோம். We pray along with all the saints சகல புனிதர்களுடன் சேர்ந்து நாங்கள் மன்றாடுகிறோம். that their souls will reach its union with Jesus. அந்த ஆத்மாக்கள் யாவும் இயேசுவுடன் ஒன்றிணையும் படிக்க. This is the most
pious and blessed act that we can do. நாங்கள் செய்யக்கூடிய மிகவும் பக்தி நிறைந்த விசுவாசம் நிறைந்த செயல் இதுவாக இருக்கும். The greatest act of charity is to be able to offer a prayer for the souls in purgatory. உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் செய்கின்ற மன்றாடு தான் நாங்கள் செய்யக்கூடிய மிக பெரிய நல்ல காரியமாக இருக்கிறது. They are depending on our prayers. காரணம் அவர்கள் எங்கள் செபத்தின் மீது தங்கி இருக்கிறார்கள். So remember the souls of each member of your family who has passed away. ஆகவே உங்கள் குடும்பங்களில் மரித்து போன ஒவ்வொரு நபரையும் இந்த நேரத்தில் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். And you pray for them. அவர்களுக்காக செபியுங்கள். Pray especially for the souls of the people who you did not get along with very well. விசேடமாக உங்களுக்கு ஒத்து போகாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மரித்து போயிருக்கின்றார்கள் அவர்களுக்காக சபியுங்கள். There were many misunderstandings between you and that person. அவர்களுக்கிடையிலும் அந்த மரித்து போன நபருக்கும் உங்களுக்கும் இடையில் பல மனத்தாபங்கள் இருந்திருக்கலாம். Your greatest act of charity will be to pray for their soul to find union with Jesus. நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணை மிகுந்த காரியம் என்னவென்றால் அவர்களுடைய ஆத்துமா இயேசுவுடன் இணைவதற்காக மன்றாடுவதே. And Jesus will bless you for that. அதற்காக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். So at this moment offer yourself and offer all the souls in purgatory. ஆகவே இந்த நேரத்தில் உங்களையும் அந்த சகல ஆத்துமாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். And let us pray that the Lord looks upon them with great mercy. ஆண்டவர் அவர் மீது பேரிரக்கத்தோடு பார்ப்பார் என்று நாங்கள் செபிப்போம். Purifies them very soon in his healing refining fire. மிக விரைவாகவே அவர்களுடைய அன்பு அந்த தீப்பிழம்பின் மூலம் அவர்களை தூய்மையாக்க வேண்டும் என்று And gives them the blessing of them to be in his presence. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற கிருபை ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்பவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்பவரே. அசைவுற விடமாட்டே என்னை அசைவுற விடமாட்டே. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டேன், என்னை அசைவுற விடமாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும்.
மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். இயேசுவே 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 இயேசுவே. Hallelujah. 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 Let us all stand in His presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அனைவரும் அழுது நிற்போம். We have prayed for all the souls in purgatory. உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற சகல ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் இப்பொழுது செபித்தோம். The most pious act is to be able to pray for those souls that cannot pray for themselves. தங்களுக்காக மன்றாட முடியாத அந்த ஆத்துமாக்களுக்காக செபிப்பது தான் நாங்கள் செய்யக்கூடிய மிக உன்னதமான செயலாக இருக்கிறது. And that will always be appreciated in heaven. அது எந்த நேரம் மோட்சத்தில் மெச்சக்குரிய ஒரு செயலாக இருக்கும். That will be blessed by the saints praying for us today. எங்களுக்காக மன்றாடுகின்ற புனிதர்கள் அந்த செயலை ஆசீர்வதிப்பார்கள். When we selflessly pray for the souls in purgatory, நாங்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த ஆத்துமாக்களுக்காக செபிக்கும் the பொழுது saints in heaven will pray for us. மோட்சத்தில் இருக்கின்ற புனிதர்கள் எங்களுக்காக மன்றாடுவார்கள். At this moment we bring to Jesus all our prayers, இந்த நேரத்தில் இயேசுவிடத்தில் எங்களுடைய எல்லா மன்றாட்டுகளையும் நாங்கள் கொண்டு வருவோம். all our battles, all our struggles. எங்கள் போராட்டங்கள், எங்கள் குழப்பங்கள் அனைத்தையும் எடுத்து வருவோம். We ask Jesus to touch us இயேசுவிடம் சொல்லுவோம் எங்களை தொடும் படிக்க. through the power of His very name. அவருடைய நாமத்தில் இருக்கின்ற வல்லமையினால். The very name of Jesus has great power and anointing in it. இயேசுவின் நாமத்தில் வல்லமையும் அபிஷேகமும் அடங்கியிருக்கிறது. Till now we were offering prayers for others, இதுவரை நாங்கள் மற்றவருக்காக ஜெபங்களை முன்வைத்தோம். especially for all the souls in purgatory. விசேடமாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற எல்லா Now you ஆத்துமாக்களுக்காக offer prayers for yourself இப்பொழுது உங்களுக்காக மன்றாடுங்கள். through the powerful name of Jesus. இயேசுவின் வல்லமை மிகு நாமத்தின் பெயரில். Ask the Lord to touch you. ஆண்டவரே சொல்லுங்கள் உங்களை தொடும் படிக்க.
சொல்லுவார்கள். Ask the Lord to comfort you. உங்களை ஆறுதல் தரும்படிக்கு ஆண்டவரிடம் சொல்லுங்கள். Ask the Lord to heal you. உங்களை குணமாக்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். Ask the Lord to bless every prayer intention that you have offered. நீங்கள் முன்வைத்திருக்கின்ற சகல மன்றாட்டுகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு Just ஆண்டவரிடத்தில் through the மன்றாடுங்கள். powerful name of Jesus, இயேசுவின் வல்லமை மிகுந்த திருநாமத்தின் great பெயரால் grace will flow from the altar into your life, into your bodies. மிக பெரும் கிருபைகள் இந்த மேடையிலிருந்து உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் வழிந்தோடி வரும். So let us utter the name of Jesus with great respect. ஆகவே முழு மதிப்போடு கௌரவத்தோடு இயேசுவின் நாமத்தை உச்சரிப்போம். Let us pray the name of Jesus with great respect. இயேசுவின் நாமத்தை கௌரவமாக நாங்கள் செபத்தில் சொல்லுவோம். And let us pray the name of Jesus with great faith. முழு விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். All our intentions you give to Jesus now. இப்பொழுது உங்கள் எல்லா தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் இயேசுவிடம் And ஒப்புக்கொடுங்கள். pray with the powerful name of Jesus. இயேசுவின் வல்லமை மிகுந்த நாமத்தினால் The சபியுங்கள். name of Jesus is not like any other name. இயேசுவின் நாமம் வேற எந்த பெயரையும் போல அல்ல. The name of Jesus is the name of God. இயேசுவின் நாமம் கடவுளுடைய நாமம். When the name of God is uttered, God responds. கடவுளுடைய பெயரை நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் தருவார். When God responds, He responds with His blessings in abundance. ஆண்டவர் பதில் தரும் பொழுது ஆசீர்வாதங்களுடன் எங்களை பதில் தருவார். So confidently let us pray the name of Jesus. ஆகவே முழு தைரியத்தோடு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, Pray the name of Jesus once again. இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள் மீண்டும். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. இயேசுவே, இயேசுவே, Call His name. அப்பேரை சொல்லி அழையுங்கள். இயேசுவே, Extend your hand to the Lord and cry His name. உங்கள் கைகளை நீட்டி சொல்லுங்கள், அவர் பேரை சொல்லி அழையுங்கள், இயேசுவே என்று. இயேசுவே, 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 Three people who have a sickness connected to your stomach. You're not able to eat food properly because of that. The Lord is touching and healing you. வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கின்ற 3 பேரை இந்த நோய் காரணமாக உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை. ஆண்டவர் உங்கள் மூவரை என்று தொட்டு குணமாக்குகிறார். 7 people who struggle with migraine headaches. The Lord is touching and healing. Out of that one person,
You don't get sleep at night because of these headaches. The Lord is healing you. மைக்ரேன் தலையடியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற 7 பேரை, அந்த 7 பேரில் ஒருவருக்கு இரவில் தூக்கம் கூட வருவதில்லை. இந்த மைக்ரேன் தலையடியினால் ஆண்டவர் என்று உங்களை தொட்டு குணமாக்குகிறார். Someone is having a blood condition, a blood disorder. The Lord is touching and healing you. இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கின்ற ஒருவரை, இரத்தத்தில் குறைபாடு அல்லது குளறுபடி நோய் தன்மை இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Pray the name of Jesus. இயேசுவின் பெயரை சொல்லி சபியுங்கள். Cry out the name of Jesus. இயேசுவின் பெயரை சொல்லி அழையுங்கள். இயேசுவே A person whose house is broken down, ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய வீடு உடைந்து போயிருக்கிறது. it requires lots of repairs. மிக அதிகமான திருத்த வேலைகள் இருக்கிறது செய்ய. You feel very embarrassed about your house, உங்களை வீடு பற்றி உங்களுக்கு ஒரு வெட்கமாக அவமானமாக but இருக்கிறது. you don't have the possibility to be able to renovate it. ஆனால் இந்த திருத்தங்களை செய்ய உங்களால் முடியாமல் இருக்கிறது. Jesus is standing by your side. இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். He will provide you the impossible. உங்களால் செய்ய முடியாததை இயேசு தாமே செய்விப்பார். Trust in the Lord. ஆண்டவரை நம்புங்கள். Someone here who is praying to be able to send your daughter to university. இங்க இருக்கின்ற ஒருவர் உங்கள் மகளை பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் சபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். The child studies very well, உங்களுடைய மகள் நன்றாக படிக்கின்றாள், but you feel helpless because you cannot afford the education. ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல அனுப்ப வேண்டிய பண வசதி இல்லாததனால் நீங்கள் மிகவும் சோகமாக The இருக்கிறீர்கள். Lord will open up a new door for that child. அந்த பிள்ளைக்காக ஒரு புதிய கதவை ஆண்டவர் திறந்து வைப்பார். You cry out the name of Jesus. இயேசுவின் பெயரை சொல்லி அழையுங்கள். இயேசுவே All of us with all our heart. முழு உள்ளத்தோடு இயேசுவே என்று அழைப்போம். எல்லோரும் சொல்லுங்கள் இயேசுவே என்று. Once again, Yesue. மீண்டும் சொல்லுவோம் இயேசுவே. Someone who struggles extremely with dust allergy. தூசு அலர்ஜி, தூசு ஒத்து போகாததனால் மிகவும் பாதிப்பாக இருக்கிற ஒருவர் But இருக்கிறார். you have no other option because you have to clean your house. உங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்கள் தான் வீட்டை துப்புரவாக்க வேண்டும். And you suffer a lot on the days you have to do it. இந்த துப்புராக்குற வேலை செய்கிற நாட்கள் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். The Lord is touching and healing you. ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். Someone who is waiting for a bank loan in order to start a business, the Lord is blessing you. ஒரு வியாபாரத்தை தொடங்குவதற்காக வங்கியிலிருந்து கடன் வசதியை பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Someone praying for the gift of a child, the Lord is blessing you. குழந்தை பாக்கியத்திற்காக செபிக்கின்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். There's someone who struggles a lot with chest burns, heat flushes on the chest. The Lord is touching and healing you. நெஞ்செரிவு, நெஞ்செரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Someone is praying desperately to get a spouse, to get married. You are passing on in age and you're very concerned. The Lord is blessing you. He will bring you the person who is right for you. வாழ்க்கை துணைக்காக சபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வயது போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரிடமா வாழ்க்கை துணைக்காக சபிக்கின்ற ஒருவரை ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சரியானவரை நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன். Someone is praying for the vocation to religious life
the Lord is blessing you and confirming it. அழைப்பு குருத்துவ அல்லது அருட்சகோதர வாழ்க்கைக்கு அழைப்புக்காக செபிக்கின்ற ஒருவர் ஆண்டவர் அதனை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கு தருகிறார். Cry out the name of Jesus. இயேசுவின் பெயரை சொல்லி With all our heart we cry out the name of Jesus. முழு உள்ளத்தோடு அவர் பெயரை அழையுங்கள். Once again we cry out இயேசுவே இயேசுவே என்று அழைப்போம். A person who is passing blood through the urine and has frequently urinary tract infection, the Lord is healing you. சிறுநீருடன் அடிக்கடி இரத்தம் வெளியேறுகின்ற ஒருவர், அடிக்கடி உங்களுடைய சிறுநீர் பாகத்தில் உங்களுக்கு நோய் ஏற்படுகிறது, ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். Someone here is having a lung condition, an infection in the lungs, the Lord is healing. சுவாச பையில் தொற்று அல்லது வியாதி இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Cry out to Jesus. இயேசு என்று அழைத்து செபியுங்கள். There's a person who has a pain on your tailbone, the base of your backbone. The Lord is touching and healing you. You're not able to sit for even 5 minutes. The pain will start. The Lord is touching and healing you. உங்களுடைய முள்ளந்தண்டில் அடிப்பகுதியில் முள்ளந்தண்டி அடி நுனியில் வேதனை இருக்கின்ற ஒருவர், இந்த வேதனை காரணமாக 5 நிமிடம் கூட உங்களால் தொடர்ந்து இருக்க முடியாத அதிக வலி, ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். Cry out the name of Jesus. இயேசுவே என்று With all our heart. அழைத்து முழு உள்ளத்தோடு அழைத்து செபியுங்கள். Once again we cry out. இயேசுவே என்று அழையுங்கள். Hold your hands close to your heart. உங்கள் கைகளை நெஞ்சின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். There are people here without a job for over 2 years now. 2 வருடங்களுக்கு அதிகமாக தொழில் ஒன்று இல்லாமல் இருக்கின்றவர்கள் இங்கே You have இருக்கிறீர்கள். lost all confidence that you will get another job. உங்களுக்கு இனி ஒரு தொழில் கிடைக்குமா என்ற எந்த ஒரு நம்பிக்கையும் உங்களிடம் இல்லை. Make a good confession. ஒரு நல்ல பாவ சங்கீதனத்தை செய்யுங்கள். Make a covenant with Jesus இயேசுவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். that you will be faithful to the Lord. ஆண்டவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை உள்ளவராய் இருப்பீர்கள் என்று. The Lord will open up a door you were not even expecting. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கதவை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். Someone having infections on the nail, the Lord is touching and healing. On the nails. விரலில் நகத்தில் இரத்த கிருமி பாதிப்பு இருக்கின்ற ஒருவர், நகங்களில் கிருமி தொற்று பாதிப்பு இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Someone who has been having a problem with your intestines for a long time now, and it has become difficult for you to digest your food well, the Lord is touching. உணவு சமைப்பாட்டு தொகுதியில் பல நாட்களாகவே நோய் தன்மை வியாதி குணம் இருக்கின்ற ஒருவர், இதனால் உணவு ஒழுங்காக சமைப்பாடு அடைவதில்லை, ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். Someone who's praying for your own home or own house, you're staying with either relatives or friends and you're moving from place to place, but you're praying for your own house, the Lord is blessing you.
ஒரு சொந்தமாக வீடு கிடைக்க வேண்டும் என்று சபிக்கின்ற ஒருவர், நீங்கள் உறவினரோடு அல்லது நண்பர்களோடு மாறி மாறி இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று சொந்தமாக வீடு வேண்டும் என்று சபிக்கின்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. 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 Let us all kneel. விழுந்தால் படியிடுவோம். We're going to receive the blessing of the Lord. நற்கருணையானவரின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். Once again, remember all the souls in purgatory. மீண்டும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற சகல ஆத்துமாக்களையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். This whole month, remember all the souls in purgatory. இந்த முழு மாதமும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். Don't remember only your loved ones, உங்கள் உறவுகளை மட்டுமல்ல, but there are so many souls in purgatory. ஏராளமான ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்றன. Remember all of them. அவர்கள் அனைவரையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். Say prayers for all of them. அவர்கள் அனைவருக்குமாக சபியுங்கள். Say prayers for especially those souls who have no one to pray for them. தங்களுக்காக சபிக்க ஒருவருமே இல்லாத அந்த ஆத்துமாக்களுக்காக விசேட விதமாக சபியுங்கள். Maybe their family members don't believe, சிலவேளை அவர்களுடைய குடும்பத்தினர் விசுவசிப்பவர்கள் இல்லாமல் இருக்கலாம், or they don't pray. இல்லாவிட்டால் சபிக்காதவர்களாக இருக்கலாம். These souls have no one to pray for them. இந்த ஆத்துமாக்களுக்காக சபிப்பதற்கு யாருமே இல்லை. When you're praying for your loved ones, உங்கள் அன்பார்ந்தவர்களுக்காக சபிக்கும் பொழுது pray for all those souls who have no one to pray for them. தங்களுக்காக சபிக்க இல்லாத எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் சபியுங்கள். As we are receiving the blessing of Jesus, நற்கருணை ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற இந்த நேரத்தில் you tell the Lord, ஆண்டவரிடம் சொல்லுங்கள், may this blessing go for the souls in purgatory. இந்த ஆசீர்வாதம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களை நோக்கி கடந்து செல்லட்டும் என்று. மகான் துயரே வாருள்ளனு வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களால் மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. ஆண் துயரி அருளான பானத்தை பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சப புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. Hallelujah. 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 Dear brothers and sisters, the Lord permitted us to be with Him this whole day. இந்த நாள் முழுவதும் அவரோடு கழிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுமதி தந்தார். We thank Jesus for this blessing. இந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். Let's give a mighty clap to the Lord for everything He has done for ஆண்டவர் us. செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி என்று சொல்லுவோம். We praise God for His mercy. ஆண்டவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி என்று சொல்கிறோம். And we continue to believe in the Lord's mercy. ஆண்டவருடைய இரக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கை கொள்வோம். How many of you, after coming here today for this retreat, felt really powerfully touched by Jesus? உங்களில் எத்தனை பேர் இந்த ஞானொடுக்கத்தின் பிற்பாடு இப்பொழுது ஆண்டவரால் வல்லமை மிகுந்த ஒரு தொடுகையை ஆண்டவருடைய ஸ்பரிசத்தை உணர்ந்தீர்கள்? Can you raise your hands? for the கைகளை glory of God? உயர்த்துங்கள் பார்ப்போம். Let's give a mighty clap unto the Lord. ஆண்டவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டுதலை Thank கொடுத்து you, நன்றி Jesus. சொல்லுவோம். Hallelujah. 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 How many of you felt the healing touch of Jesus on your body? உங்களில் எத்தனை பேர் உங்கள் உடலில் இயேசுவின் குணமாக்குதலை There was உணர்ந்தீர்கள்? some pain or some sickness that you went through, நீங்கள் ஏதோ ஒரு வலி அல்லது வியாதியுடன் வந்திருப்பீர்கள். but the pain has gone away completely. ஆனால் இப்பொழுது அந்த வலி முற்றிலும் உங்களை விட்டு நீங்கி உள்ளது. You don't feel that pain anymore. அந்த வலி இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள் இல்லை. Those people, can you raise your hands for the glory of God? அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய மாட்சிமைக்காக உங்கள் கையை உயர்த்துங்கள் பார்ப்போம். Let's give a mighty clap unto Jesus. ஆண்டவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டுதலை கொடுப்போம். Hallelujah. 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 Dear brothers and sisters, the Lord will continue to touch. ஆண்டவர் உங்களை தொடர்ந்தும் தொடுவார். He will continue to bless. அவர் தொடர்ந்தும் உங்களை ஆசீர்வதிப்பார். During this month of November, இந்த நவம்பர் மாதத்தில் remember, pray for all the souls in purgatory. உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற சகல ஆத்துமாக்களுக்காகவும் சபியுங்கள். Saint Padre Pio always said. புனித பாதிரி பியோ நித்தமும் சொல்லுவார். Have you heard of Saint Padre Pio? புனித பாதிரி பியோவை பற்றி தெரியுமா? Very, very famous. மிகவும் பிரபல்யமான ஒரு புனிதர். A person who had the stigmata. இயேசுவின் திருக்காயங்கள் அவர்களுடைய கையில் இருந்தது. He would always say, we should pray so much that we will empty purgatory. உத்தரிக்கிற ஸ்தலம் வெற்றிடமாகும் வரைக்கும் நாங்கள் சபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். That all those in purgatory will go to heaven through our prayers. எங்கள் சபங்களின் மூலம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற சகல ஆத்துமாக்களும் மோட்சத்தை சேர வேண்டும் என்று. So when you go back home, ஆகவே நீங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது during this month of November, இந்த நவம்பர் மாதத்தில் pray for all the souls in purgatory. உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற சகல ஆத்துமாக்களுக்காகவும் சபியுங்கள். You offer up many rosaries for them. அவர்களுக்காக நிறைய சபமாலைகளை ஒப்புக்கொடுங்கள். You offer up the mass for them. அவர்களுக்காக திருப்பலிகளை ஒப்புக்கொடுங்கள். You do good acts and offer it up for the sake of the souls in purgatory. நல்ல காரியங்களை செய்து இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக அவற்றை Hallelujah. ஒப்புக்கொடுங்கள். Hallelujah. 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 Did you have a blessed experience here today? ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை இன்று பெற்றுக்கொண்டீர்களா?
Yes? ஓமா? Hallelujah. ஹalleluya. Then please go and tell others about the retreat. அப்படி என்றால் தயவு செய்து மற்றவர்களுக்கு இந்த ஞானொடுக்கத்தை பற்றி சொல்லுங்கள். And please bring others for the retreat. மற்றவர்களையும் இந்த ஞானொடுக்கத்திற்கு அழைத்து வாருங்கள். In the month of December, we will have the retreat on the 7th of December will be the one-day retreat. டிசம்பர் மாதம் 7ஆம் திகதி தான் அடுத்த தமிழ் ஞானொடுக்கம் நடைபெறும். It will be the first Saturday of the month. டிசம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமை. That is 7th of December. டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் 7ஆம் திகதி. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. And we will have our next residential retreat in Tamil in the month of January. ஜனவரி மாதம் தான் அடுத்த தமிழ் வதிவிட தியானம் நடைபெறும். From the 16th to the 19th of January. ஜனவரி மாதம் 16ஆம் தினம் தொடங்கி 19ஆம் தினம் முடிவடையும். It will be an inner healing retreat. உள்மன காயங்களை ஆற்றும் ஞானொடுக்கமாக இருக்கும். And we will have a very special set of priests who will come to join us for this retreat. இந்த தியானத்தில் எங்களோடு இணைந்து கொள்ள விசேஷமான குருவானவர்கள் சிலர் எங்களோடு இணைவார்கள். Our Vincentian priest from Manar will come here to lead us through this retreat. வின்சென்ஷன் சபையை சேர்ந்த குருவானவர்கள் மன்னாரிலிருந்து வருகை தருவார்கள் அந்த தியானத்தில் எங்களை பங்கு கொள்வதற்காக. And they have a very powerful ministry. அவர்களுக்கு மிகவும் ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ஊழியம் ஒரு சேவை அவர்கள் செய்கிறார்கள். So make use of the opportunity. ஆகவே தயவு செய்து அந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். They do not come all the time. அவர்கள் எந்த நேரமும் இங்கே வருகை தருவதில்லை. So you should make use of that opportunity. ஆகவே அந்த வாய்ப்பை தயவு செய்து உபயோகியுங்கள். You can call up and make the bookings for this retreat. தியான இல்லத்திற்கு அழைப்பை எடுத்து நீங்கள் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ள முடியும். You have to call and book because we have limited spaces. ஒரு எல்லைக்குட்பட்ட அறைகளும் வதிவிட வசதியும் இருக்கிறபடியினால் நீங்கள் கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த வதிவிட தியானத்திற்காக. That is from the 16th to the 19th of Jan. ஜனவரி 16 19ஆம் தேதி வரை. Hallelujah. 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 Hallelujah.